இன்றைக்கி ஒரு சின்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றி பேசணும்னு நான் நினச்சேன். என்னென்னா, இந்த புதுசாக காலேஜ் போகிற பொண்ணுங்க, பசங்க இல்லை புதுசாக ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்கு போகிற இடத்துல டக்குன்னு ஒரு பர்சனை பார்த்து அட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு காலேஜ்லேருந்து ஆஃபீஸ் போகும்போதும் சரி, இல்லை ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகும்போதும் சரி, டக்குன்னு ஒருத்தங்களை பார்த்து அவங்க அட்ராக்ட் ஆகிடுறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, அந்த அது லவ்வா இல்லை இன்ஃபேக்சுவேஷனா எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்ல. ஜஸ்ட்டு அட்ராக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக பசங்க நான் 2 பேர்த்த பற்றி தான் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கிஃப்ட்டு, நிறைய எஃபர்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டைம் அந்த பட்டர்ஃப்ளைஸ் அதெல்லாம் இருக்கும்போது நிறைய எஃபர்ட் போடுவாங்க. ஓகே, மியூச்சுவலாக 2 பேருக்கும் ஓகே ஆகி போகிறாங்கன்னா சூப்பர். பட் சம்டைம்ஸ் அது மியூச்சுவலாக இருக்கிறது இல்லை, ஒன் சைடடே எஃபர்ட் போடுற மாதிரி இருக்குது. பொண்ணோ பசங்களோ ஒன் சைடடே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறேன்னா, அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்காக நிறைய செய்வான். பட் அந்த பொண்ணு அதை என்ஜாய் பண்ணிப்பாங்களே தவிர இவங்களுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் தரமாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பையன் எஃபர்ட் போடும்போது அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணுற மாதிரி பொண்ணு எஃபர்ட் போடும்போது பையனும் என்ஜாய் பண்ணுறான். பசங்க பண்ணுறது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இந்த வல்லவன் படத்தில் சிம்பு சொல்லுவார், இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறத பற்றி நீயே உன்னை லவ் பண்ணிகிட்ருக்க. அந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ 2 பேரும் மியூச்சுவலாக இருக்கும்போது அங்கே ரெஸ்பெக்டும் அவங்க கொடுக்குற ஒரு அன்புக்கு ஒரு வேல்யூவும் இருக்கான்னா இல்லை, கொடுக்கறதில்ல, திருப்பி கிடைக்கிறதில்ல. ஸோ அது கிடைக்காத பட்சத்தில் நம்ம ஏன் இன்னொருத்தங்க பின்னாடி போகணும்? இன்னொருத்தங்களுக்காக ஏன் நம்ம அவ்வளோ எஃபர்ட் போடணும்? ஸோ என்ன கேட்டால் அது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் நீங்கள் இந்த ஒரு 22, 23, 24 வந்து உங்களுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. லவ்னால் நம்ம எஃபர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் உங்களுக்கு நிஜமான ஒரு லைஃப் பார்ட்னர் வரும்பொழுது, இல்லை நீங்கள் நிஜமான ஒரு லவ் ஃபைண்ட் பண்ணும்போது தோணும், அந்த 2-3 இயர்ஸ் நம்ம தேவையில்லாத ஒரு பர்சனுக்கு செலவு பண்ணிட்டோமே. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். இன்னொருத்தங்களை லவ் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு முதல்ல உங்களை லவ் பண்ண தெரியும். ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். Thank you.